ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல பேட்டில் த்ரூ தவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட சீசன் 1 ஃபைனல் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ஹீரோ ஹென்ஃபெங் கிட்ட நீ இப்ப யூஸ் பண்ணது கூட சோலால் உனக்கு கத்து கொடுத்த ஸ்கில் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, வாய மூரா, உன்ன மாதிரி ஒரு துரோகியோட பையனுக்கு இங்க பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்றா. உடனே கூட்டத்துல இருந்த ஒருத்தரும் அப்படியே பாஞ்சி கூச்சி டக்குனு ஸ்டேஜுக்கு வந்து ஹென்ஃபெங் சொல்றதா சரி, உனக்குலாம் இங்க பேசவே தகுதி இல்ல அப்படின்னு சொல்ல, யுன்செனும் அவன் பக்கத்துல இருந்த அவன் ஆளுங்களை பார்த்து வேலையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சிக்னல் தரான். அவனுங்களும் அப்படியே ஸ்டேஜுக்கு வர, மொத்த திருட்டு பசங்களும் ஒண்ணு சேர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை அப்படியே முடிச்சு வச்சிடுறாரு. அவர் அடிச்ச அடியில அங்க வந்து ஒருத்தனோட ஃபைட் குயே அழிஞ்சு போயிடுது. இப்படி பண்ணதுக்கு நீ என்ன கொன்னு இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல, உங்களை மாதிரி ஆளுங்களை கொல்றதுல கூட எனக்கு விருப்பம் இல்லடா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் எதிர்பார்க்காத நேரத்துல யுன்சென் அவர் அப்படியே அட்டாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் அப்படியே லைட்டா டேமேஜ் ஆயிடுறாரு. எவ்வளவு பெரிய கிளான், க்ளோட் மிஸ்ட்னு பெருமை பேத்திக்கிறியே, 5 கிளானுக்கும் ஹெட்டாவும் இருக்க, இப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு உன்னால எப்படா சோலால் கூட சேர முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நீ ரொம்ப பேசுற ஜியான், உனக்கு சாகணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். நீ சோலால் கூட சேர்ந்துட்டு என் மொத்த கிளானையும் அழிச்சதும் எனக்கு தெரியும், என் அப்பாவை அவனுக்கு கிட்ட புடிச்சு கொடுத்ததும் எனக்கு தெரியும். யுன்சென், நான் இங்க வந்ததுக்கான 3வது காரணம், நான் என் கிளானுக்காக பழி வாங்க வந்திருக்கேன், நீ இன்னைக்கு சாக போற அப்படின்னு அவரு சொல்ல, அவன் அப்படியே சிரிச்சுட்டு அவன் ஆளுங்களை விட்டு அவன் ஃபார்மேஷன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அங்கிருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் கத்தியும் கைமா நம்ம ஹீரோவை சுத்தி அப்படியே ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. இது க்ளோன் மிஸ்டோட சீக்ரெட் ஃபார்மேஷன் மாதிரி தெரியுது. மேகம் அப்படியே வானத்துல சூழ ஆரம்பிச்சு அப்படியே சூரிய ஒளிய மறைக்க ஆரம்பிக்க, அவனுங்களோட பவர்ஸ் அப்படியே வெளியே வந்து ஒரு சீல்டு மாதிரி உருவாகி நம்ம ஹீரோவையும் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. யுன்சென் சிரிப்பை போட்டுறான். நம்ம ஜியான் அதை சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு வானத்துல இருந்து அந்த ஏரோஸ் அவனுங்க சீல்ட உடைச்சு அப்படியே பறக்க விட்டுருது. யுன்சென் முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே காணாம போக, நம்ம ஹீரோயின் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டிராகன் மதரா, உங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க அப்படின்னு அவன் சொல்ல, நீ சோலால் கூட சேர்ந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, உனக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக தான் நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யுன்சென், அப்ப நீங்க க்ளோட் மிஸ்ட், ஸ்டார் பவலியன், நலன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி 3 கிளானையும் எதிர்க்க ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அதிகப்படியான பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையுமே அப்படியே காலி பண்ண ட்ரை பண்ண, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அசரமா நின்ன இடத்துல இருந்தே அப்படியே அவங்க பவர்ஸை சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு பெரிய கூட்டமே அப்படியே க்ளோட் மிஸ்குள்ள என்ட்ரி ஆகுது. என்னன்னு பார்த்தா ஸ்னேக் டைப் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்னேக் குயின் அவங்க பவரை யூஸ் பண்ணி யுன்செனோட பவரை காலி பண்ண, நம்ம ஜியான் அவங்க சீஃபை பார்த்து, நான் தான் உங்களை இங்க வரவேணான்னு சொல்லியிருந்தேனா அப்படின்னு சொல்றாரு. எங்க கிளான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு கிங், நீங்க பிரச்சனையில இருக்கும் போது எங்களால அதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும், அதுவும் இல்லாம இது எங்க குயினோட ஆர்டர் அப்படின்னு அவர் சொல்ல, மெடுசா அப்படியே மேல பறந்துகிட்டே நம்ம ஹீரோவை லுக் விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜியான் அவங்களுக்கு டைம் சொல்ல, ஸ்னேக் ட்ரைப் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மெடுசா ஃபிளையிங்ல இருந்து அவங்க ஆளுங்க எல்லாரையும் அப்படியே காலி பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கீழ இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கூவரை இப்ப டக்குன்னு உள்ள பூந்துடுறான். நம்ம ஜியோசுனர் அவங்க பவரை யூஸ் பண்ணி அவனை அங்கிருந்து விரட்டி அடிக்க, யுன்சென் திரும்பவும் அவன் மொத்த பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அப்படியே அட்டாக் பண்ணிடுறான். ஆனா நம்ம ஜியோயான் அவர் ரூலரை யூஸ் பண்ணி அந்த பவரை அப்படியே காணாம பண்ணிடுறாரு. என் கிளான் மொத்தத்தையும் கொன்னு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, இதுக்கு மேல உனக்கு உயிர் வாழ்ற தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நம்ம எர்த்துக்கு ஒரு பைத்தான் அவருக்கு கத்து கொடுத்த 3 சேஞ்சஸ் இன் ஹெவன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பூமியோட பவரையும் ஹெவனோட பவரையும் யூஸ் பண்ணி யுன்சென் அப்படியே அட்டாக் பண்ண ரெடியாக, அவன் சமயம் பயந்துட்டாங்கிறது அவன் மூஞ்சிலேயே தெரியுது. நம்ம ஹீரோ அவன் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. முதல் 2 மூல இருந்து அவன் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான். 3வதா அவர் அப்படியே அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவன் அப்படியே அட்டாக் பண்ண, யுன்செனோட சேர்த்து க்ளோட் மிஸ் பேலஸுமே அப்படியே ஒட்டு மொத்தமா தரமட்டமா ஆயிடுது. அவர்கிட்ட இவ்வளவு பவர்ஸ் இருக்கிறத அவனால நம்பவே முடியல. நம்ம ஜியோயான் அப்படியே முன்னாடி வந்து நின்று மாசா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க, க்ளோட் மிஸ்டோட 13 எல்டர்ஸும் இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. வந்த வேகத்துக்கு அவன் அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி அப்படியே பறக்க விட்டுறான். நம்ம ஜியோயான் அவரோட மொத்த ஆர்மியும் பின்வாங்க சொல்லிடுறாரு. நம்ம ஜியோசுனர் உட்பட அங்கிருந்து எல்லாருமே அப்படியே அந்த இடத்த விட்டு காணாம போக, யுன்சென் அவன் ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பவும் சிரிப்பை போட்டுறான். இந்த பொடிப்பை தான் இவன் நம்ம கிளானை அழிக்க பாக்குறான், இவனை விடாதீங்க அப்படின்னு அவரு சொல்ல, க்ளோட் மிஸ்டோட 13 எல்டர்ஸ், எங்க கிளானை அழிக்க நினைக்கிறது எவனா இருந்தாலும் சரி அவனை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
13 பேரும் சேர்ந்து அவனுங்க பவர்ஸ் அப்படியே ஒன்னு சேர்க்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அவரோட 3 எசன்ஸ் ஃபிளமையும் ஒன்னு சேர்த்து ஆங்கிரி புத்தா டெக்னிக்கை அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. க்ளோட் மிஸ்டோட 13 எல்டர்ஸ் அவனுங்க பவர்ஸ் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அனுப்பி வைக்க நம்ம ஹீரோவும் அவரோட ஆங்கிரி புத்தா ஃபயரை அப்படியே அவனுங்க கிட்ட அனுப்பி விட்டுறாரு. 2 ஃபயரும் ஒன்னோட ஒன்னு மோதிக்குது. நம்ம ஜியோயான் டக்குன்னு அதை அப்படியே வெடிக்க வைக்க ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் அதுல இருந்து அப்படியே வெளியே வந்து அங்கிருந்த எல்லாருமே அப்படியே கண்டம் பண்ணிடுது. 13 எல்டர்ஸ் கொத்து கறி மாதிரி ஆயிடுறானுங்க. நம்ம ஹீரோவும் சமயா காயப்பட்டுறாரு. டக்குன்னு ஃபேன்ல இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறான். யுன்சேன் மாஸ்டர் மாஸ்டர் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்க இவனுங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லைங்கிறத நீ எனக்கு நிரூபிச்சு காட்டிட்ட ஜியோயான், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க உடம்புல ஒட்டிட்டு இருந்த மீதி பவரையும் அவன் அப்படியே உறிஞ்சு வெளியே எடுக்க ஆரம்பிக்க நம்ம ஜியோயான் கிராண்ட் மாஸ்டர் இந்த வாட்டி நான் என் பவரை யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா நம்ம 2 பேருமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கிராண்ட் மாஸ்டர் லைட்டா சிரிச்சுட்டு ஏண்டா 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டை முடிக்கிறதா சொல்லி தானே வந்தேன், அதோட திரும்ப போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க நீங்க தானே சொன்னீங்க நம்ம 5 கிளானையும் வழி நடத்தி சோலால எதிர்க்கணும்னு. ஆனா இப்ப நம்ம கிட்ட பாக்கி இருக்கிறது கூ கிளானும் ஜியோ கிளானும் மட்டும்தான். ஜியோ கிளானையே இவனுங்க அழிச்சிட்டானுங்க. கூ கிளானை நான் இந்த பிரச்சனையில இழுக்க விரும்பல. இவனுங்களை கொல்லாம நம்மளால ஜஸ்டிஸ காப்பாற்ற முடியாது மாஸ்டர் அப்படின்னு அவர் சொல்ல கிராண்ட் மாஸ்டரும் குசைய போயிடுறாரு. சமயா சொன்ன ஜியோயான் இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இன்னைக்கு ஒரு நாளை மட்டும் நீ தாண்டிட்டினா கண்டிப்பா நீ தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு வேலையை காட்ட ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு ரெக்கையை விரிச்சிட்டு அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. மாஸ்டர் கொடுத்த பவரையும் அவரோட பவர்ஸையும் யூஸ் பண்ணி அவரு திரும்பவும் ஆங்கிரி புத்தா டெக்னிக்கை அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஃபேன்லவும் பயங்கரமா அவன் பவர்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்னு சேர்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இப்போ ஒரு வழியா எசன்ஸ் ஃபிளேம் எல்லாம் ஒன்னு சேர்த்துறாரு. அவர் அப்படியே அந்த பவர்ஸை அவன் கிட்ட அனுப்பி வைக்க அது அவன் கிட்ட போறதுக்குள்ள அவரு திரும்பவும் 3000 தண்டர் மூவ் யூஸ் பண்ணிடுறாரு. அந்த இடம் ஃபுல்லா பயங்கரமா மின்னல் வெட்ட ஆரம்பிச்சு அவர் உடம்பெல்லாம் அதை அப்படியே கிழிக்க ஆரம்பிச்சிருது. அவரு திரும்ப திரும்ப அந்த பவர் அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருக்காரு. அதோட விளைவா கிட்டத்தட்ட அவர் இப்ப சாகுற நிலைமைக்கு வந்துடுறாரு. கடைசி நேரத்துல அவர் அப்படியே அவரோட மொத்த பவர்ஸை யூஸ் பண்ணி ஃபேன்ல அப்படியே அட்டாக் பண்ண 2 பேரோட பவர்ஸும் அப்படியே ஒன்னோட ஒண்ணு அப்படியே மோதிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ எசன்ஸ் ஃபிளேமை பிளாஸ்ட் பண்ண திரும்பவும் ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்பட்டு ஃபேன்ல உட்பட ஒட்டுமொத்த க்ளோட் மிஸ்ட் மவுண்டனுமே இப்ப அப்படியே அழிஞ்சு போயிடுது. நம்ம ஜியோயான் மட்டும் மயக்கமான நிலைமையில அப்படியே கீழே கடக்காரு. நம்ம ஜிசியான் இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வந்துட்டேன, நான் உன்னை பாத்துக்கிறேன், நம்ம திரும்பவும் மேஜிக்கல் பீஸ் மவுண்டனுக்கே போயிடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு தூக்க போக நம்ம என்ரின் கத்தியோட அப்படியே அவங்க முன்னாடி வந்துடுறாங்க. உன் அப்பாவை சோலால் புடிச்சிட்டு போகும்போது நான் அங்கதான் இருந்தேன், ஆனா அங்கிள் நீ உன்னை காப்பாத்திக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு, அதனாலதான் நான் எதுவுமே பண்ணல. ஒருவேளை ஃபியூச்சர்ல நீ அவரை பாத்தீனா எனக்காக அவர்கிட்ட சாரி கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஜிசியானோ நம்ம ஹீரோவை தூக்கிட்டு விங்கட டைகர்ல ஏறி அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க இப்ப மேஜிக்கல் பீஸ் மவுண்டனுக்கும் வந்துட்ட மாதிரி தெரியுது. அவங்க அப்படியே நம்ம ஹீரோ தோல்ல சாஞ்சி அப்படியே அழுதுட்டு இருக்க நம்ம ஜியோயானோ லைட்டா அப்படியே கண் முழிக்கிறாரு. நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? அழுகும் போது உன் கண்ணெல்லாம் சவுந்து நீ பார்க்கவே நல்லா இருக்க மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவரு சொல்ல ஜிசியான் அப்படியே அழுதுகிட்டே ஹஸ்பண்ட் உன் உடம்புல இருக்கிற எல்லா வெயின்ஸும் எல்லா போன்ஸையும் தண்டர் டேமேஜ் ஆக்கிடுச்சு, உன்னை என்னால காப்பாற்ற முடியாதோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் எனக்கு புரியுது, நான் ரொம்பவே காயப்பட்டிருக்கேன், இப்ப இறந்து போக போறேன், ஆனா நான் நிறைய கெட்டவங்களை அழிச்சிருக்கேன், நான் சாக போறத நினைச்சு எனக்கு கவலை இல்ல அப்படின்னு அவர் சொல்ல ஜிசியான் இல்ல ஹஸ்பண்ட் இல்ல நீ சாக மாட்ட, நான் உன்னை சாக விட மாட்டேன், நீ சாகவும் கூடாது, உன்னை காப்பாத்துற வழிய நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன், அது வரைக்கும் நீ எனக்காக இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி அவங்க அப்படியே என்ட்ரன்ஸ்ல நின்று ஹஸ்பண்ட் மறந்துடாத நீ எனக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஜியோயான் அப்படியே சாஞ்சி கீழே விழுந்துடுறாரு. அவரால் இப்ப அசைய கூட முடியல. ஹென்ஃபங் இப்ப அந்த இடத்துக்கு வரான். அச்சச்சோ பாவம் நீ சீக்கிரமாவே செத்துருவ போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, சொர்க்கத்துக்கு போன உடனே உன் அம்மா கிட்ட நான் சாரி சொன்னதா சொல்லிடு, ஏன்னா நான் சின்ன பையனா இருக்கும் போது சீனியர் சிஸ்டர் தான் என்ன ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட்டு பையன் அப்படியே ஒரு ரிங்க கழட்ட ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அவர் கையை அப்படியே டைட்டா வச்சுக்கிறாரு. ஆனா அவன்
வலுக்கட்டாயமா அதை அப்படியே அவர் கையில இருந்து உருவி எடுத்துடுறான். நம்ம ஜியோயானுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவரால் இப்ப எதுவுமே செய்ய முடியல. ஷென்ஃபங் அந்த ரிங் எடுத்து அப்படியே அவன் தலையில வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ மாதிரியே அவனும் அப்படியே அதுக்குள்ள போக நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்க நின்று ஏதோ பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே அடுக்கி வச்சிட்டு இருக்காரு. ஷென்ஃபங் அவன் பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க கிராண்ட் மாஸ்டர், வா ஒரு வழியா வந்துட்டியா, ஸ்டார் பவலியன் ட்ரெஸரிக்காக தானே நீங்க வந்திருக்க, நீ எதிர்பார்த்தது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஷென்ஃபங்கும் நாக்க தொங்க போட்டு அப்படியே அந்த பேப்பர்லாம் போய் எட்டி பார்க்கறான். ஆனா அது ஃபுல்லா ஒரே டிராயிங்ஸா இருக்கு. மாஸ்டர் இது என்னது? இது தெரியல, இதான நீங்க எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கும் போது வரைஞ்ச டிராயிங்ஸ். இது உன்னோட சீனியர் சிஸ்டர் வரைஞ்சது, அப்புறம் இதான் நீ வரைஞ்சது. அப்போ உனக்கு 6 வயசு இருக்கும். நான் சொல்ற எதையுமே நீ கேட்க மாட்ட. ஆனா இந்த டிராயிங் காம்படிஷன் வச்சப்ப நீ மட்டும்தான் 5 டெம்பரரை வரைஞ்ச. நான் அன்னைக்கே யோசிச்சேன் நீ கண்டிப்பா ஏதோ பெருசா சாதிக்க போறேன்னு. ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுவோன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு அவரு சொல்ல, ஷென்ஃபங் நான் வேணுன்னு அப்படி பண்ணல மாஸ்டர், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரு முன்னாடி வந்து மண்டிட்டு அவரு காலையே உளுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறான். கிராண்ட் மாஸ்டர்ல அவனை சுத்தமா நம்ப முடியல. இருந்தாலும் அவனை அப்படியே எழுப்பி விட்டு, சரி சொல்லு நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க, சோல் டிஸ்ட்ராயர் நம்ம 5 கிளானையும் அழிக்க பிளான் பண்ணிட்டு இருந்தான். அந்த டயத்துல ஜியோயான் இருந்தான். இருந்தாலும் அவன் ரொம்ப சின்ன பையன், அவனால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில அவன் இருந்தான். நான் மட்டும் அன்னைக்கு சோல் டிஸ்ட்ராயர் சொல்றது கேட்காம இருந்தேன்னா அன்னைக்கு பல பேர் செத்து இருந்திருப்பாங்க. நீங்க நம்ம கிளானோட ஹெவன்லி ட்ரெஸரிய திரும்ப என்கிட்டே கொடுங்க, நான் அந்த சோல் டிஸ்ட்ராயர் கிட்ட போய் கொடுத்துடுறேன். அவன் என்ன இன்னமும் நம்ப ஆரம்பிச்சிருவான். சரியான நேரம் பார்த்து நானே அவனை கொண்டு மொத்த உலகத்தையும் காப்பாத்தி நீங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை பொய் இல்லைன்னு நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்ல, கிராண்ட் மாஸ்டருக்கு இவன் ஒன்னும் திருந்தவே இல்லை அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ட்ரெஸரியெல்லாம் தர முடியாது தம்பி, நீ பேசாம என்ன சோல் ஆல்டருக்கு கொண்டு போய் அடைச்சிரு. அங்கதானே ஜியோ ஃபேமிலியோட ஹெட் இருக்காரு, நாங்க 2 பேரும் டீ சாப்பிட்டே அப்படியே கதை பேசிட்டு இருப்போம்ல அப்படின்னு அவரு சொல்ல, எனக்கு புரியுது மாஸ்டர், நீங்க இன்னும் என்ன நம்பல. ஆனா உங்களுக்கும் இப்ப இதை விட்டா வர வழி இல்ல. சோல் டிஸ்ட்ராயர் வந்துட்டு இருக்கான், அவன் வந்தானா இங்க இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடும். கிராண்ட் மாஸ்டர் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்ப சரி நான் போய் ஜியோயானை கொன்னுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, அவன் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு, நில்லு சரி ட்ரெஸரிய தரேன், ஆனா நான் அதை நேரா ஹூமின்சன் கையில தான் தருவேன் அப்படின்னு அவரு சொல்ல, சரி அப்படியே ஏன்சியன் ஜெடியும் கொடுத்துருங்க அப்படின்னு அவன் சொல்றான். என்னது பவிலியனோட ஏன்சியன் ஜெட் பவிலியன் ஹெட் கிட்டே இல்லையா, இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அப்ப ஜியோயானை கொல்ல வேண்டியதான். சரி அதையும் தந்துடுறான். இன்னும் 1 பாக்கி இருக்கு, என் எசன்ஸ் ஃபிளேமை எப்ப திரும்பி தர போறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, கிராண்ட் மாஸ்டர் உனக்கு அது வேணும்னா நான் அதையும் தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஷென்ஃபங் அப்படியே கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிடறான். நீங்க தான் ஃபர்ஸ்ட் உங்க ப்ராமிஸை பிரேக் பண்ணீங்க, எசன்ஸ் ஃபிளேமை நீங்க எனக்கு தரதா சொல்லிட்டு கடைசியில நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. ப்ராமிஸை பிரேக் பண்ணது லாயல்ட்டியை பிரேக் பண்ணதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்க தான் முதல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே மாஸ்டர் போட்டு கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்க, அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் எந்த பதிலுமே சொல்ல முடியாம அவர் அப்படியே அமைதியா தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காரு. இங்க இருக்கிறதுலயே ரொம்பவே மோசமான ஆள்னா அது நீங்க தான், உங்களை எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு நான் நியாயத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் கையில இருந்த சாட்டையில அவர் அப்படியே லாக் பண்ணி அங்கிருந்து வெளியே இழுத்துட்டு போக ட்ரை பண்ண, 2 அடிக்கு மேல அவனால கிராண்ட் மாஸ்டர் அந்த இடத்தை விட்டு அசைக்கவே முடியல. அவரை இழுத்து அவரு சாட்டையை அப்படியே அருந்து போயிடுது. நீங்க என்ன உங்க காலை கம் போட்டு ஓட்டிட்டீங்களா? கிராண்ட் மாஸ்டர் டக்குன்னு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏண்டா இங்கிருந்து வெளியே வர முடிஞ்சிருந்தா நானே வெளியே வந்து உன் கதையை எப்போ முடிச்சிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஷென்ஃபங் நான் துரோகி தான், ஆனா நான் விசுவாசமானவங்கிறத நீங்க ஒரு நாள் புரிஞ்சுக்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரிங்கை விட்டு அப்படியே வெளியே வந்துடுறான். ஜியோயான் இது எனக்கு சொந்தமான ட்ரெஸரி, நான் இதை திரும்ப எடுத்துட்டு போறேன், ஒருவேளை உனக்கு இது வேணும்னு நினைச்சினா நீ சோல் ஆல்டருக்கு வந்து இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த நிலைமையில கூட அவனுங்க இந்த போடாம டக்குன்னு அவர் அப்படியே அவன் காலை பிடிச்சிக்கிறாரு. ஷென்ஃபங் அவரை இழுத்து பாக்குறான். ஆனா அவரு ஊர்ற மாதிரியே தெரியல. கடுப்பாய் அவன் அப்படியே அவரை எட்டி வச்சு அங்கிருந்து பறக்க விட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்ப, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ க்ளோட் மிஸ்டுக்கு வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. ஆனா இப்போ இந்த இடமே அப்படியே தரமட்டமா இருக்கு. வழக்கம் போல இந்த வாட்டியும் நம்ம இல்லாமலே அவன் எல்லாத்தையும் முடிச்சிட்டான் போல அப்படின்னு அவங்க சொல்ல, ஏண்டா லேட்டா வந்தது நம்ம அப்ப முடிச்சுட்டு போகாம என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நம்ம லின்சியா கேட்கிறாரு. அடுத்த வாட்டி கண்டிப்பா இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் இப்ப நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜியோயான் என்னால உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரு நிலைமையை நினைச்சு அப்படியே அழுதுட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் எதுவுமே பேச முடியாம அவங்கள அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப காலமா எனக்குள்ள இருந்து என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருந்த ஒரு ரகசியத்தை இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போறேன்.
என்னோட ஆன்செஸ்டர் என்ன ஜியோ கிளானுக்கு அனுப்பி வச்சது சும்மா இல்ல, ஒரு மிஷினுக்காக. அவங்க அப்படியே அவரு கழுத்துல இருந்த அந்த ஏன்ஷியன்ட் ஜெட அப்படியே உருவி எடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோ கண்ல இருந்து அப்படியே தண்ணியா வர ஆரம்பிச்சிருது. ஜூனர் ஜூனர் அப்படின்னு அவரு சொல்ல, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அப்பயாவது நம்ம 2 பேரும் ஒரு சாதாரண லைஃப வாழணும் சியோயான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தனி மரமா அந்த குகையில அப்படியே படுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உயிரும் அப்படியே அவரை விட்டு பிரிஞ்சிருது. பூமியில இருந்து அவரோட ஆத்மா அப்படியே நேரா ஹெவனுக்கு போயிட்டு அங்கிருந்த ஒரு ரிங் மாதிரியான ஏதோ ஒண்ணு லைட்டா அப்படியே க்ளோவாக திரும்பவும் அது அப்படியே அவர் உடம்புக்குள்ளேயே வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஜியோயான் டக்குன்னு அப்படியே கண் முழிச்சிடுறாரு. இனிமே தாண்டா ஆட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் அப்படியே அங்கிருந்து காணாம போக அப்படியே ஃபைனல் எபிசோடு முடியுது. வேற லெவல் பினிஷிங்கோட அடுத்த எபிசோடுக்கான ஒரு பயங்கரமான லீடையும் கொடுத்து இந்த சீசனை முடிச்சு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்த சீசன் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். யாரும் கோச்சிக்காதீங்க. ரிலீஸ் ஆன உடனே நாங்க கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுறோம். அது வரைக்கும் குட் பை.